ஒரு அரசியல் கட்சியில பூத் கமிட்டிகளை அமைக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய சவால் தான். ஆனா அதைவிட பெரிய சவால் என்ன தெரியுமா? அது உயிர் போட வச்சிருக்கிறது தான். நிறைய அமைப்புகள் உருவாகி சில மாசத்திலே ஏன் காணாம போகுது? பாருங்க, ஒரு அமைப்பை உருவாக்குறத விட அதை செதஞ்சு போகாம காப்பாத்துறதுல தான் உண்மையான தலைமை பண்பே இருக்கு. இந்த தொடரோட கடைசி பகுதியில இதுக்கான காரணங்களையும் தீர்வுகளையும் தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம். ஒரு அரசியல் அமைப்போட சரிவுங்கிறது ஒரே நாள்ல நடக்கிற ஒரு வெளிப்படையான விஷயம் கிடையாது. அது பல மாசமா யாருக்குமே தெரியாம உள்ளுக்குள்ள ஒரு புற்றுநோய் மாதிரி பரவக்கூடிய ஒரு அமைதியான சிதைவு. தலைமை இத ஆரம்பத்திலே கண்டுபிடிக்க தவறும்போது தேர்தல் களத்துல அதோட பயங்கரமான விளைவுகள் தெரியும். அப்போ சரி பண்றதுக்கு எதுவுமே மிச்சம் இருக்காது. சரி, இந்த பகுப்பாய்வுல நாம 4 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். முதல்ல தோல்வியோட உடற்கூறியல், அடுத்து தலைமைத்துவத்துல இருக்கிற கண்ணி, அப்புறமா ஒரு நெகிழ்ச்சியான வடிவமைப்பை பத்தி பேசிட்டு கடைசியா எப்படி ஒரு நீடித்து நிலைக்கிற கட்டமைப்பை உருவாக்குறதுன்னு பாப்போம். பகுதிக்குள்ள போலாம். தோல்வியின் உடற்கூறியல். இங்க நாம தோல்வி அடைஞ்ச அமைப்புகளை ஒரு ஆட்டோப்சி பண்ற மாதிரி ஆராய்ந்து அதோட உண்மையான மூல காரணங்கள் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். சரி, ஒரு அமைப்பை கொள்ற பொதுவான நோய்கள் என்னென்ன யோசிச்சு பாருங்க. ஒரு பூத் அமைப்பு எந்தெந்த வழிகள்லாம் செயலிழந்து போகுது? வாங்க இந்த கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இதுதாங்க ரொம்ப ரொம்ப பொதுவான ஒரு தோல்வி. தலைமர் வேலை எப்படி போகுதுன்னு கேட்கும்போது கீழ்மட்டத்துல இருக்கிறவங்க அவசர அவசரமா சில பேரை கேட்டு அவங்க பேரை ஒரு பட்டியல்ல எழுதி கொடுத்துடுவாங்க. காகிதத்துல பார்த்தா அமைப்பு ரொம்ப வலுவா தெரியும். ஆனா களத்துல அது வெறும் ஆவிகளால நிரம்பி இருக்கும். எப்போ கட்சிகள் ஆவணங்களுக்கும் கள யதார்த்தத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கலையோ அப்பவே இந்த சரிவு ஆரம்பிச்சிடுது. இப்ப இந்த 2 படத்தையும் பாருங்க, ஒரு முக்கியமான உண்மையை சொல்லுது. இடது பக்கம் ஒரு காகித கமிட்டியோட மாய, வலது பக்கம் சரி பார்க்கப்பட்ட உண்மையிலே செயல்படுற ஒரு பூவோட யதார்த்தம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பலவீனத்தை மறைக்கிற ஒரு போலி வலிமையை விட நம்ம பலவீனத்தை வெளிப்படையா காட்டுற அமைப்பு தான் உண்மையிலேயே பலமானது. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு பலவீனத்தை நம்ம சரி பண்ணிட முடியும். இன்னும் சில தோல்வி முறைகளை பாப்போம். முதல்ல உள்ளூர்ல இருக்கிற ஒரு செல்வாக்கான நபர் அந்த பூத்தையே கைப்பற்றிக்கிறது. இங்க பூத்துங்கிறது கட்சியோட கட்டுப்பாட்டுல இல்லாம ஒரு தனி நபரோட சொத்து மாதிரி மாறிடும். 2வது கோஷ்டி பூசல். இதனால ஒரே பூத்துக்கு 2-3 போட்டி கமிட்டிகள் உருவாகி யாரு உண்மையான பொறுப்பாளர்னே தெரியாம குழப்பம் வரும். கடைசியா சமூக சமநிலையின்மை. ஒரு பூத் கமிட்டி அந்த பகுதியில இருக்கிற எல்லா சமூகங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தலனா அவங்களால அந்த பகுதி மக்கள் எல்லாரையும் போய் சேர முடியாது. இதெல்லாம் களத்துல நடக்கிற தப்புகள். தொண்டர்களுக்கு சரியான வழிகாட்டுதலோ பயிற்சியோ இல்லனா அவங்க ஆர்வத்தை இழந்து விலகி போயிடுவாங்க. கையில இருக்கிற வாக்காளர் டேட்டா சரியா இல்லனா அவங்க போடுற உழைப்பு வீணாயிடும். கடைசியா இது எல்லாம் சரியா இருந்தா கூட தேர்தல் அன்னைக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு ஒரு ஒத்திகை பார்க்கலன்னா வருஷம் முழுக்க செஞ்ச வேலை அன்னைக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும். அடுத்தது தலைமைத்துவத்துல இருக்கிற கண்ணி. பாருங்க, தலைவர்களோட செயல்பாடுகள் தான் ஒரு அமைப்பா ஒன்னு உச்சத்துக்கு கொண்டு போகும், இல்லனா அதல பாதாளத்துல தள்ளிடும். அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் களத்துல நேரடியான விளைவுகளை ஏற்படுத்தும். தலைமை கிட்ட 2 விதமான ஆபத்து இருக்கு. ஒன்னு புறக்கணிப்பு. தலைவர்கள் பூத் வேலையை பத்தி பேசுவாங்க, ஆனா அதை சரியா ரிவ்யூ பண்ண மாட்டாங்க. இதனால அந்த அமைப்பு மெதுவா சிதைஞ்சிடும். இன்னொன்னு அதீத மையப்படுதல். எல்லா முடிவையும் மேலிடமே எடுத்தா கீழ்மட்டத்துல இருக்கிற நிர்வாகிகளுக்கு ஆர்வம் போயிடும், அமைப்பு அப்படியே முடங்கிடும். சரி, இவ்ளோ நேரம் பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். இப்போ தீர்வுகளுக்கு போலாம். ஒரு நீடித்து நிலைக்கிற அமைப்பை உருவாக்குறதுக்கான முக்கியமான வடிவமைப்பு கொள்கைகள் என்னென்ன? பெரும்பாலான அமைப்புகள் இயற்கையாவே சிதைவை நோக்கித்தான் போதுன்னா நாம எப்படி ஜெயிக்கிறதுக்குன்னே ஒரு அமைப்பை வடிவமைக்க முடியும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? ஒரு சிஸ்டம் தன்னைத்தானே சரி பண்ணிக்கிட்டு நெகிழ்ச்சியோட இருக்கணும்னா அதுக்கு 7 அடிப்படை கொள்கைகள் இருக்கு. அது என்னென்னன்னா, சரிபார்த்தல், மாற்று ஏற்பாடுகள், தொடர்ச்சியான மதிப்பாய்வு, உண்மையான அறிக்கை, தேர்தல்களுக்கு இடையேயான செயல்பாடு, தொண்டர்களுக்கான முன்னேற்றம் மற்றும் நிறுவனத்தின் நினைவகம். இது ஒவ்வொன்னையும் இப்ப விரிவா பார்க்கலாம். நிகழ்ச்சியோட முதல் படி உண்மையை ஏத்துக்கிறது தான். உங்க அமைப்பு காகிதத்துல மட்டும்தான் இருக்கா, இல்ல உண்மையிலேயே களத்துல இருக்கான்னு தணிக்கை செஞ்சு உறுதிப்படுத்துங்க. அதே மாதிரி ஒரு முக்கியமான பொறுப்பாளர் விலகிட்டா அந்த இடம் காலியாகிடாம இருக்க அவருக்கு ஒரு மாற்று நபரை எப்பவுமே தயாரா வச்சிருக்கணும். இதுக்கு பேர் தான் பேக்கப். அதனால இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு அமைப்புல இருக்கிற பலவீனங்களை நேர்மையா ரிப்போர்ட் பண்ற ஒரு கலாச்சாரத்தை தலைமை உருவாக்கணும். பிரச்சனைகளை மூடி மறைக்கிறவங்கள விட அதை வெளிச்சம் போட்டு காட்டுறவங்களுக்கு பரிசு கொடுக்கணும்.
அப்போதான் அந்த அமைப்பு தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிட்டு இன்னும் வலுவாகும். இந்த படம் ஒரு அமைப்பு எப்படி தன்னோட தவறுகள்ல இருந்து கத்துக்குதுன்னு காட்டுது. நல்ல கவனிங்க. தேர்தல்ல வேலை செய்யறது, தேர்தலுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு ஆய்வு பண்றது, அதிலிருந்து பாடங்களை கத்துக்கிட்டு அடுத்த தேர்தல்ல அந்த பாடங்களை வச்சு மேம்படுத்துறது. இந்த சுழற்சி இல்லைன்னா ஒரு கட்சி ஒவ்வொரு தேர்தல்லையும் அதே தப்ப திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இங்க நம்ம இலக்கு ஒரு தேர்தல்ல ஜெயிக்கிறத மட்டும் இல்ல, பல தலைமுறைகளுக்கு நீடிச்சு நிக்கிற ஒரு அரசியல் சக்திய கட்டமைக்கிறது. ஒரு பூத் அமைப்புங்கிறது தேர்தப்ப மட்டும் வேலை செய்யற ஒரு மெஷின் கிடையாது. அது அந்த ஊர் சமுதாயத்தோட ஒரு அங்கமா மாறணும். மக்களோட குரல்ல கேக்குற, அவங்களோட தொடர்புல இருக்கிற, தொடர்ச்சியா இயங்குற ஒரு நிரந்தரமான உள்ளூர் மையமா அது மாறணும். ஆக ஒரு தற்காலிக அரசியல் அலைக்கும் உண்மையிலேயே நீடிச்சு நிக்கிற ஒரு நிறுவனத்துக்கும் என்ன வித்தியாசம்னா இதுதான். ஒரு உண்மையான கட்சி தன்னோட கட்டமைப்பை சரிபார்க்கும், தன் மக்களுக்கு பயிற்சி கொடுக்கும், தன்னோட செயல்திறனை மதிப்பாய்வு செய்யும், தன் பலவீனங்களை சரி செய்யும், தன் அணிகளை புதுப்பிக்கும், மிக முக்கியமா தேர்தல்களுக்கு இடையிலையும் களத்துல உயிர்ப்போட இருக்கும். இது வெறும் தேர்தல் ஜெயிக்கிறதுக்கான வழி இல்ல, இது ஒரு அரசியல் இயக்கத்தை கட்டியெழுப்புவதற்கான வழி.